அன்பும் பண்பும் நிறைந்த தமிழ் மக்களே, உங்களுக்காக மனிதனாக பிறந்தால் கட்டாயம் வாயு கோளாறு வரத்தா செய்யும். வாதம், பித்தம், கபம், ஜரம் மனித உடம்பு. அதில் பித்தம் கோபிச்சாலும் வாயு கோபிக்கும், கபம் கோபிச்சாலும் வாயு கோபிக்கும், வாதம் கோபிச்சாலும் வாயு கோபிக்கும். வாயு தான் எல்லா நோய்க்கும் காரணமாக வருது. அந்த வாயுநிலை கோளாறை நீக்கிவிட்டா உடம்புல நோய் வராம தடுக்கலாம். இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, சர்வசாதாரணமாக நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, மிளகு, ஜீரகம், இந்த அதாவது பப்பாளி பழம், அந்த பப்பாளி பழத்தை எடுத்து சாப்பிடும்போது வயிற்றில் உள்ள கோளாறு நீக்கும். ஆனால் அந்த பப்பாளி பழத்தை விட அந்த பப்பாளி பிஞ்சு காய், இந்த கோவக்காய் மாதிரி உள்ள பிஞ்சு காய் வரும். இந்த பிஞ்சு காயை கொண்டு அதை அப்படியே நல்லா சேர்த்து இதில் காய வச்சு இடித்து பவுடர் பண்ணணும். தோலெல்லாம் நீக்கக்கூடாது. சின்ன காய், சின்னது இந்த பப்பாளி காய். அந்த பப்பாளி காய் ஒரு பெரிய கோவக்காய் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும். அந்த பிஞ்சு காயை கொண்டு நல்லா சின்னது பண்ணி வெயிலில் போட்டு காய போடணும். காஞ்சி பிறகு அதை இஞ்சி சுக்கு, இந்த சுக்கு என்ன பண்ணணும்னா, சுக்கு கொண்டு சுண்ணாம்பு தண்ணியில் நல்லா சுண்ணாம்பை கலக்கணும். கொஞ்சோண்டு சுண்ணாம்பு எடுத்து கலக்கி அந்த தண்ணியில் இந்த சுக்கு ஊற போடணும். ஊற போட்டு ரெண்டாவது அந்த ஊறின சுக்கை எடுத்து வெயிலில் வச்சு காய வைக்கணும். வெயிலில் வச்சு காஞ்ச பிறகு இதுக்கு அதை இடித்து இதை ரெண்டும் சேர்த்து இடிக்கலாம். காஞ்ச பிறகு இடித்து பவுடர் பண்ணணும். அது கூட மிளகு, சோம்பு, இந்த நம்ம கடையிலெல்லாம் போனால் பிரியாணி எல்லாம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சோண்டு கொடுப்பாங்க இந்த சோப்பு. அது அப்புறம் அயமோதகம்னு சொல்லக்கூடிய மலையாளத்தில் அயமோதகம், ஓமம், கட்டி பெருங்காயம், ஓமம், கட்டி பெருங்காயம், நெல்லிக்காய் விதையை நீக்கிற தொண்டு, நெல்லிக்காய் விதையை நீக்கிற தொண்டு, நெல்லிக்காய், தானிக்காய், கடுக்காய், இதை 3 அந்த விதையை நீக்கிட்டு இது தனித்தனியா 100 கிராம்னா 100 கிராம், 1/4 கிலோனா 1/4 கிலோ. வீட்டில் 25 சாப்பிட்றாக இருந்தால் ஒரு 1/4 கிலோ இதை வாங்கிட்டு அந்த விதையை நீக்கி இடித்து பவுடர் பண்ணணும். பவுடர் பண்ணி அந்த அளவு கூட சேர்த்து இந்த நான் முதல்ல சொன்னதும் கலந்து இடித்து ஒன்றாக சேர்த்து காலையில் ஒரு வேளை ஒரு டீஸ்பூன், நைட்டில் படுக்க போகிற வேளையில் ஒரு டீ நீங்கள் சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய வயிற்றில் உள்ள கோளாறு, வயிறு சம்பந்தமாக பசி சரியா இருக்கல, இதை சாப்பிட்டு வந்தா பசி நல்லா கிடைக்கும். பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன பிள்ளை 1 வயசு பிள்ளைங்களுக்கே கொடுக்கலாம், உணவுகளும் கொடுக்கலாம். இல்லை சின்ன பிள்ளையா இருந்துச்சுன்னா இதை ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை போய் குடின்னு சொல்லி கொடுத்தாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு பலன் கிடைக்கும். அது பெரியவங்களும் அப்படி வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப வயசானவங்களுக்கு நின்ன முடியல, சாப்பிட கஷ்டமா இருக்குன்னா இப்படி தண்ணி போச்சு கொதிக்க வச்சு அந்த ஒரு டம்ளர் தினமும் 2 வேளை, ஒரு காலை ஒரு வேளை டம்ளர், சாயந்தரம் ஒரு வேளை டம்ளர் சாப்பிட்டு வந்தால் வாயு கோளாறு நீங்கும், வாயு தொல்லை நீங்கும். வாயு தொல்லை நீங்கி விட்டா நோயை உடம்பு விட்டு பாதி குணமான மாதிரி ஆயிடும். பாதி உடம்பு விட்டு நோய் போற மாதிரி இது மட்டும் இல்லை, எல்லா வகையான சாப்பாடுல நம்ம நீக்கும். இதுக்கு என்னென்னா, வாயு கோளாறு உள்ளவங்க என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னா, மொச்சப்பயிர் சாப்பிடக்கூடாது, பருப்பு சாப்பிடக்கூடாது, உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது. இப்படி கிழங்கு வகைகள் சில பொருள்களை சாப்பிடாமல், புளி சாப்பிடக்கூடாது, காரம் ஜாஸ்தி ஆகாது, ரொம்ப காரம் உள்ளது சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம தினமும் நீங்க சாப்பிட்டு வந்தால் உங்க உடம்புல வாயுநிலை கோளாறு சுத்தமாகவே இருக்காது. வாயு கோளாறு வந்தாதான் பித்தம் கோபிக்கும், பித்தம் கோபிச்சாதான் கபம் கோபிக்கும், கபம் கோபிச்சாதான் வாதம் கோபிக்கும். அப்போ வாயுநிலை கோளாறை நீக்கிவிட்டா பித்தம் போகும், கபம் போகும், வாதம் போகும். இதுக்கு ரொம்ப அருமையான ஒரு மருந்து தான் இப்போ நான் சொன்னது. நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம், நல்ல பலன் தரும். நன்றி, வணக்கம்.